ஒரு துறவி ஒருவர் ஒரு கிராமத்துக்கு செல்கிறார். அங்கே ஞான உபதேசம் செய்கிறார். இதை பொறுத்து கொள்ளாமல் தாங்கிக் கொள்ளாமல் இவரை மற்றவர்கள் கல்லால் அடித்து விரட்டுகிறார்கள். இவர் கலக்கமடைந்து சோர்வடைந்து யாதும் புரியாமல் இவர் மீசை தாடியெல்லாம் வைத்து கொண்டு மீண்டும் அந்த ஆள் அடையாளம் தெரியாமல் அந்த கிராமத்திற்கு செல்கிறார். அனைவரிடத்திலும் என்னுடைய பெட்டியில் சந்திரமண்டலத்திலிருந்து ஒரு கல் இருக்கிறது, என் நிலத்தில் விழுந்தது, அதை நான் பாதுகாப்பாக பெட்டகத்தில் வைத்திருக்கிறேன். இதை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர் செல்வ சீமான்களாக ஆவார்கள். என்ன மனதிற்குள் நினைத்து இதை பார்க்கிறீர்களோ உடனடியாக திருமணம் நடக்காதவர்கள் நடக்கும், குழந்தை பேர் இல்லாதவர்கள் பேருவார்கள் என்று இப்படி இவர் வாயால் வாய்ஜாலத்தில் பேசுகிறார். அதை மதிமயங்கி அனைவரும் ஒருவருக்கொருவர் வந்து முண்டியடித்து பார்க்க வருகிறார். அந்த துறவி சொல்கிறார், இதையெல்லாம் நான் காண்பிக்க மாட்டேன், பார்ப்பவர்கள் 1000 ரூபாய் கொடுப்பார். சரி 1000 ரூபாய் என்று பல பேர் வந்து 1000 ரூபாய் கொடுத்து விட்டு பார்க்கிறார்கள். கீவில் நிற்கிறார்கள். ஒருவர் சொன்னார், இதை பார்த்தவுடன் எனக்கு மகளுக்கு திருமணம் ஆயிட்டது. இன்னொரு சொன்னார், நான் கோட்டீஸ்வரன் ஆயிட்டேன். இப்படி இருக்க ஒரு நாள் இந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு மீண்டும் அங்கிருக்கு அந்த ஊருக்கு செல்கிறார். தன்னுடைய அந்த வேடத்தையெல்லாம் கழட்டி போட்டுவிட்டு சொல்லுகிறார். அனைவரும் ஒன்று கொடுக்கிறார்கள். உங்கள் பணத்தை உங்களோடு நான் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். என்ன என்று வியப்பாடுகிறார். நான் துறவியாக ஞானியாக இங்கே வந்து உபதேசம் செய்கின்றது ஏற்க முடியாமல் கல்லால் அடித்தீர்கள். அந்த ஒரு கல்லை வைத்து கொண்டு நான் உங்களுக்கு இப்போது உபதேசம் செய்தேன். பல 1000 ரூபாய் எனக்கு கொடுத்தீர்கள். உங்கள் பணம் உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அனைவரும் முகம் சாய்ந்து முகம் சுளித்து தன்னுடைய செயலை கண்டு வருந்தினார்கள். அங்கெல்லாம் பணத்தை பெற்று சென்றார்கள். அன்பு நண்பர்களே, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றால், பணத்திற்காக பண ஆசை பிடித்து வட்டி அதிகமாக வருகிறது என்பதற்காக நிதி நிறுவனங்களில் சென்று பணத்தை போட்டு பல பேர் நஷ்டக்குடியாக இருக்கிறார்கள். பேராசை பெருநஷ்டமாகிறது. அன்பு நண்பர்களே, சில விஷயங்களை நம்ப வேண்டும், சில விஷயங்கள் நம்பக்கூடாது, சில விஷயங்கள் மூட நம்பிக்கையாக இருக்கும் என்பது கூற்றாக சொல்லி இந்த கடையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.